ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி செவ்வாய் விலாக் தாங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பான மாதம். அதுலேயும் அம்மன் ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம நினச்ச காரியங்கள், தடைப்படுற காரியங்கள் இது எல்லாத்தையுமே அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். வாங்க இன்றைக்கி நான் என்ன செய்யுதுன்றதை பார்ப்போம். காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்த மலர்களை தான் பறித்து நான் அம்மனுக்கு வச்சேன். ஏன்னா செவ்வரளி மலர் வந்து அம்மனுக்கு நல்ல மருதாணி வந்து படைச்சி பூசை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுங்க. நான் கிடைச்ச இருந்த மலர்களை பறித்து தான் அம்மனுக்கு சாத்தினேன். அப்படியே அருகம்புல் பிடுங்கி பிள்ளையாருக்கு வச்சாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், அகல் விளக்கில் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அம்மனுக்கு பிடிச்சமான நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மாவிளக்கு, கூழ், சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே செய்யலாம். இன்றைக்கி நான் எதுவுமே செய்யலைங்க. நார்மலாக பூஜை மட்டும்தான் செய்தேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கு எல்லா பூஜை வழிபாடும் செய்தேன். இன்றைக்கி நார்மலாக தாங்க செய்தேன். என்னென்னா கொஞ்சம் உடம்புக்கும் சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்த செவ்வாய்க்கிழமை செய்துக்கலாம் அப்படின்ட்டு சாதாரணமாக எளிமையாக பூஜை செய்தாச்சு. என்னதான் இருந்தாலும் கடவுள் நாம் செய்கிறத ஏற்றுக்குவாங்க தானே. இதில் பார்த்திங்கன்னா இந்த உண்டியலில் தாங்க நான் என்னோடய சாமி காசெல்லாம் சேர்த்து வைப்பேன். குபேரருக்கு ஒரு பத்தி ஏற்றியாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டில் நான் செடிகளெல்லாம் வந்து மணி பிளான்ட்டெல்லாம் தண்ணியில் நிறச்சி போட்டு வைப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அது வைக்கிறனால நிறைய நேர்மறையான சிந்தனை வீட்டுக்குள்ளே இருக்கும். நமக்கும் நேர்மறையான சிந்தனை வரும்னு சொல்லுவாங்க. வாஸ்து பிளான்ட்டெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் ஆடி செவ்வாய் பூஜை வழிபாடு இன்றைக்கி சாதாரணமாக செய்தேங்க. நான் இன்றைக்கி எங்களோட கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்குது. சூரியன் வந்து சும்மா அப்படியே தகன்னு எரிஞ்ச மாதிரி தான் நிற்கிறாரு. செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. துளசி செடியெல்லாம் எல்லாம் பச்சை பச்சேன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் மழை தண்ணி கிடைக்கிற சக்தி நம்ம ஊற்றுற தண்ணியில் குறைவு. கற்பூரவள்ளி எல்லாமே கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்ப டார்க்காக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலை சாப்பாடு வந்து நம்ம பெருசாக எதுவும் செய்யலைங்க. இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான், ஸ்வீட் பொட்டேட்டோ அது செய்து ஒரு சின்ன கட்டை சம்பல் ஒன்று செய்தாச்சு. வெங்காயம், தக்காளி, மிளகாலாம் போட்டு இடித்து அந்த சாப்பாடு தாங்க இன்றைக்கி. அதை முடிச்சுட்டு பகல் லஞ்சையும் எடுத்துகிட்டு பின்னேரம் பார்த்திங்கன்னா 3 to 4:30 ராகு காலம். ராகு காலத்தில் வந்து நம்ம அம்மன் துர்கை வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பம்சமாகும். அதுலேயும் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில்களில் போய்ட்டு நம்ம பின்னேரம் விளக்கேற்றி வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா எங்களோட அம்மன் கோயில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஆனால் முருகன் கோயிலில் துர்கைக்கு பூஜை வழிபாடுகள்லாம் செய்வாங்க. ரொம்ப விமர்சையாக நடக்கும். பெண்கள் கூட்டமாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த 3 to 4:30 எலுமிச்சை தீபம், எலுமிச்சையை நம்ம கட் பண்ணி அதை அடுத்த பக்கம் திருப்பி அதில் நெய் தீபம் ஏற்றுறது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதெல்லாம் ரொம்பவே ஒரு சிறப்பாக இருக்கும். அதை நான் அடுத்த ஒரு விலாகில் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ இப்படி தான் பின்னேரம் கோயிலில் போய் தீபமெல்லாம் ஏற்றி துர்கை வழிபாடு, பூஜை, குங்கும அர்ச்சனை இதெல்லாம் பண்ணி குங்குமமெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் அபிராமி அந்தாதி, துர்கை வழிபாடுக்கான பாடல், பக்தி பாடல்கள்லாம் படித்து பெண்கள் ரொம்ப சிறப்பாக பூஜை வழிபாடுகளை செய்வாங்க. இன்றைக்கி சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இப்படி தாங்க என்னோடய ஆடி செவ்வாய் விலாக் அன்றைக்கி என்னோடய பூஜை வழிபாடுகள் இருந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.